அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 12, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை, முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை, அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ அப்படின்னு கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ரிசர்வ் வங்கி ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா பொறுப்பேற்பு. ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா புதன்கிழமை பொறுப்பேற்றார். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸின் பதவிக்காலம் செவ்வாய்க்கிழமை நிறைவடைந்தது. அவர் 25வது ஆளுநர். அந்த பதவிக்காலம் அந்த பதவிக்கு மத்திய வருவாய் செயலராக இருந்த சஞ்சய் மல்கோத்ராவை மத்திய அரசு நியமித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கி தலைமையகத்தில் அவர் புதன்கிழமை பொறுப்பேற்றார். அப்போது ரிசர்வ் வங்கி துணை ஆளுநர்கள் சுவாமிநாதன், ராஜேஸ்வர் ராவ், ரவிசங்கர் ஆகியோர் உடனிருந்தனர்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுவது மற்றும் பாதாள சாக்கடையில் தொழிலாளர்கள் இறங்கி சுத்தம் செய்வது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் புதன்கிழமை உத்தரவிட்டது. கழிவு அகற்றும் தொழிலாளர்கள் பலர் மனிதாபிமானமற்ற மனநிலையில் வாழ்கின்றனர் என தெரிவித்த உச்சநீதிமன்றம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நடைமுறையை முற்றிலுமாக ஒழிக்க நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கடந்த 2023 ஆண்டு உத்தரவிட்டது. அது சம்பந்தமாக ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. பாரதியாரின் படைப்புகள் தமிழின் பொக்கிஷம், பிரதமர் மோடி புகழாரம்னு தெரிவிச்சிருக்காங்க. மகாகவி பாரதியாரின் இலக்கிய படைப்புகள் தமிழ் மொழியின் பொக்கிஷம் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். மேலும் வளமான இந்தியாவுக்கான பாரதியாரின் தொலைநோக்கு பார்வையும் அவர் சிந்தனைகளையும் மதிநுட்பமும் இன்றளவும் நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. பாரதியாரை போன்ற ஆளுமைகள் நூற்றாண்டுக்கு ஒரு முறை தோன்றுவர் என்று அவர் குறிப்பிட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. தில்லியில் புதன்கிழமை நடைபெற்ற விழாவில் பாரதி அறிஞர் சீனி விஸ்வநாதன் தொகுத்த பாரதியின் படைப்புகள் நூலை வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி உடன் அலையன்ஸ் பதிப்பக உரிமையாளர் அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் தெரிவிச்சிருக்காங்க. புக்கு பேர் வந்து பாரதியின் படைப்புகள். கர்நாடக எழுத்தாளருக்கு வைக்கம் விருது இன்று வழங்குகிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசின் வைக்கம் விருதுக்கு கர்நாடக மாநில எழுத்தாளர் தேவநூரா மகாதேவா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் வைக்கத்தில் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவில் இவ்விருதை அவருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்குகிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்று வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழான்னு தெரிவிச்சிருக்காங்க. 1924ஆம் ஆண்டு வைக்கம் போராட்டம் நடைபெற்றது. ஸோ 2024ஆம் ஆண்டு இதுக்கான நூற்றாண்டு விழான்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.